போட்டோல தான் இந்த மாதிரிலாம் நேர்ல கூட உண்மையான கோண முஞ்சாவே இருக்கீங்களே. என்ன சரோ நீ மட்டும் வர? அவரேங்க? அவருக்கு பயங்கரமா தலைவலிக்குதான். மாத்திரை கொடுத்துருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரி சரோ, நாங்க கிளம்பலாம்னு நினைச்சோம். என்ன மாமா நீங்க இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? அது இல்ல சரோ, நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்க. உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அதை விட்டுட்டு என் கூட வாங்கற வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டேன். அதனால என்ன, இன்னொரு நாளைக்கு வந்து இருந்துட்டு பொறுமையா சாப்பிட்டு விட்டு போறோம். ஆமா. என்னண்ணே அரட்டை அடிக்க ஒரு நல்ல ஆள் கிடைச்சதுன்னு நினைச்சேன். நீங்களும் கிளம்பிட்டீங்களா? எப்படி உன் அரட்டையை தாங்காம தாண்டா அவர் கிளம்பிட்டாரு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. ஐயோ என்ன அப்படியா? அப்படி இருக்கலாம். என்ன பவானி எல்லாம் ஜாலியா இருக்கும், உம்முன்னு இருக்க நீ மட்டும்? அக்கா ஒரு நிமிஷம். அவளுக்கு சரோஜாவை பிரிஞ்சு போறமேனு கவலை. மூஞ்சிய பத்தியெல்லாம் இத்தனை உண்டா போச்சு. போ சரியாயிடும். பவானி என்னாச்சு? ஏன் அழற? சாரிக்கா, என்னால தானே மாமா உன்னை அடிச்சாரு. பவானி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. மாமா ரொம்ப நல்லவரு. ஏதோ டென்ஷன் போல இருக்கு, நீ அழாத. பவானி இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. எல்லாரும் ரொம்ப சங்கடப்படுவாங்க, மாமாவை பத்தி தப்பா நினைப்பாங்க. அப்பா கிட்ட சொல்லிடாத, அவரால தாங்கிக்க முடியாது. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கண்ணை தொடச்சுக்கோ. பவானி போகும்போது அழாத, அழாத பவானி. அழாத பவானி. சரி சரோ, நாங்க கிளம்பட்டுமா? அண்ணன் கிட்ட சொல்லிட்டு. ஆமா சரோ, மாமா கிட்டே சொல்லிட்டு கிளம்புறோம். இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, நானே சொல்லிக்கிறேன். அப்படியா? அப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீயே சொல்லிடு. அத்தை நாங்க போயிட்டு வராத. இப்படிதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறதா? அது இல்ல அத்தை, அவருக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. அடுத்த முறை வரும்போது 2 நாள் தங்கிட்டு போறோம். சரி செல்வம் வரோம். வாங்க. வரோம். கிளம்புறேன். இந்த முறை கட்டாயம் தங்கிட்டு தான் போகணும். கண்டிப்பா. அப்பாவை பாத்துக்கோ. உடம்பு பத்திரமா பாத்துக்கோ.